நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா பீஃபோட ஈரல் செய்ய போறேன். பீஃப் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்புல ஏத்திடுங்க. இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். நம்ம மசாலா வந்து நான் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு போட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன்ல தான் போடுறேன். நீங்க ஈரலுக்கு தகுந்தபடியா நீங்க மசாலா போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் தனியா தூள் போடுறேன். அரை ஸ்பூன் ஃபர்ஸ்டே நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுங்க. சிக்கன் 65 மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஃபர்ஸ்டே எண்ணெய் போடல, இப்போ போடுங்க எண்ணெய். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயோட அந்த மசாலா ஃபுல்லா நல்லா அதுலயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே ஸ்லோ வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது அப்படியே எண்ணெயோட வந்து சூப்பரா வந்து நிக்கும். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும். அது மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஸ்லோ வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க கொஞ்ச நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எண்ணெய் இந்த மாதிரி வந்து விடணும். அந்த டைம்ல தான் நீங்க ஆஃப் பண்ணணும். கீழே அடி பிடிக்காத மாதிரி பாத்துக்கோங்க. அடி பிடிச்சா டேஸ்ட் இருக்காது. அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. இது பாருங்க எண்ணெய் இந்த மாதிரி விடும்போது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதாங்க. ஈரல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்குங்க. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. பிரெக்னன்சி இருக்க டைம்ல பிளட் எப்போ கம்மியா இருக்கும், 9 பாயிண்ட் தான் இருக்கும். அப்போ 9, 8 அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அப்ப அது மாதிரி ஈரல் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா பீஃப் ஈரல் ரொம்ப நல்லதுங்க. சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா பிளட் ஏறும். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதுங்க.